ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் யூனிவர்ஸ். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 11th ஆகஸ்ட், டைம் வந்து ஈவினிங் 5:42. இன்றைக்கி ட்ரேட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு கோல்டு சில்வர் ரெண்டுமே இன்னுமே ஹோல்டிங்கில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ரன்னிங்கில் இருக்குது. இது வந்து எக்ஸ்னஸில் ரியல் அக்கௌண்ட்டில் சென்ட் அக்கௌண்ட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த நாஸ்டாக் S&P 500 என்ன சுச்சுவேஷன் பார்க்கலாம். S&P 500 பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஹோல்டிங்கில் தான் இருக்குது. ஃபண்டர் அக்கௌண்ட்டில் தான் ஹோல்டிங் இருக்குது, அக்வா ஃபண்டரில். அந்த நாஸ்டாக் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நாஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்கில் தான் இருக்குது. இதுவுமே ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஹோல்டிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா. நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேஸ்டு கால்குலேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஜஸ்ட் அடிஷன் சப்ராக்ஷன் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜியோட அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து ஓவர் ட்ரேட் பண்ண மாட்டீங்க. எமோஷனலாக ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எக்ஸல் ஷீட் மூலிமா தான் உங்களுக்கான என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. சார்ட் பார்க்க தேவையில்ல, ஃபண்டமெண்டலாகவும் எதுவுமே கேர் பண்ணிக்க தேவையில்ல. ஒரு நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் என்ட்ரி ட்ரேடிங்காக ஸ்பெண்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸாக தான் இருக்கும் இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்கு. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம ட்ரேடிங்காக எமோஷனலாக ஓவர் ட்ரேட் பண்ணுறது அப்படி எந்த இதுவுமே இருக்காது. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பாஸ்ட் 5 இயர்ஸ் மேலே பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 1.5 வருஷமாக லைவ் அக்கௌண்ட்டில் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் 7 to 8 மந்த்தாக பார்த்தீங்கன்னா லைவாக ஃபண்டர் அக்கௌண்ட்டில் பண்ணிகிட்ருக்கோம். கன்சிஸ்டண்டாக பே அவுட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் எங்கே என்ட்ரி இருக்கணும் அங்கே தான் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும். எனக்கு ஸ்டாப் லாஸ் ஆனால் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ், எனக்கு டார்கெட் போனால் உங்களுக்கு டார்கெட் தான். எல்லாத்துக்கும் ஒரே என்ட்ரி தான் கிடைக்கும் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும். முக்கியமான இன்னொரு விஷயம், நமக்கு வருஷமே 80 ட்ரேட் தான் கிடைக்கும். ஓகேங்களா. அப்படி இருக்குது. அப்படிங்கிறப்போ சில மாதம்லாம் வந்து நமக்கு ஹோல்டிங்லேயே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் எல்லாமே ஹோல்டிங்கில் இருக்குல்ல, அதே மாதிரி 1 மந்த் ஹோல்டிங்கில் இருக்கும், 1 வீக் ஹோல்டிங்கில் இருக்கும், 10 டேஸ் ஹோல்டிங்கில் இருக்கும். ஓகேங்களா. நம்ம என் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு நம்ம சும்மா இருக்குமோ அவ்வளோக்கு நம்ம மணி மேக் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது, ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது. ட்ரேடிங்கில் ரிஸ்க் இருக்குது. ஸோ ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.